நான் பெருந்துறை தொகுதியிலிருந்து வரேங்க சார். எங்களுக்கு வந்து நாடாளுமன்ற தொகுதி வந்து திருப்பூர். அதனால இங்க வந்திருக்கோம். நாங்க 2013 ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடிச்ச ஆசிரியர்கள். எங்கள்ல பாதி பேர் வேலைக்கு போயிட்டாங்க. நாங்க மீதி பாதி பேர் வெளியில இருக்கோம். இப்ப 21வது சட்டமன்ற எலெக்ஷன் அப்போ திமுக தேர்தல் அறிக்கையில இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்ப எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு. இது வந்து ஒரு இருள் சூழல வைக்கிற அரசாணை, சமூக நீதிக்கு புறம்பானது, இதயமற்ற அரசாணை. நான் வந்த இந்த அரசாணையை எடுத்துட்டு 2013 தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் பணி வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு 3 ஆண்டு காலம் கழிந்தும் இன்னும் அதை நடைமுறைப்படுத்தல. இவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினாலும் பரவாயில்ல, சொன்ன தேர்தல் வாக்குறுதிக்கு நேர்மாறா எந்த 149 செயல்படுத்த மாட்டேன்னு சொன்னாரோ அதை இன்னைக்கு செயல்படுத்திட்டாரு. இவர் இன்னும் தேர்தலுக்கு 1 வார காலம் இருக்குங்க சார். இதுக்குள்ள இந்த 149 ரத்து அப்படிங்கிற ஒரு அறிக்கையை முதல்வர் வாயால எங்களுக்கு சொல்லணும். அப்படி இல்லைன்னா நாங்க திமுகவுடைய ஆரம்ப கால தொண்டர்கள் சார். போன ஆட்சிக்கு நாங்க தான் கூட இருந்து, எங்க தொண்டர்கள் உறுப்பினர்கள் தான் எல்லாருமே கூட இருந்து வேலை செஞ்சவங்க. இப்ப நாங்க 50,000 ஆசிரியர்கள் இருக்கிறோம். 50,000 குடும்பங்கள் சேர்க்கும் போது எங்களோட 6 லட்சம் ஓட்டு இருக்குங்க சார். இத்தனையும் இந்த திமுக தேர்தல் திமுகக்காக நாங்க போட்டோம். இப்ப இந்த அறிக்கை அவர் முதல்வர் வெளியிடலன்னா எங்க 6 லட்சம் ஓட்டுகள் வந்து எங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்களோ அந்த கட்சிக்கு நாங்க ஆதரவு தர போறோம் சார். இதை உடனடியா முதல்வர் இந்த 1 வார காலத்துக்குள்ள எங்களுக்கு சொன்ன அவர் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும் சார்.